துயருற்று வந்த எங்களை, துன்பத்தோடு வந்த எங்களை, களங்கத்தோடு வந்த எங்களை, கவலையோடு வந்த எங்களை இந்த புண்ணியமிக்க இந்த ஸ்தலத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்த திரு நேரத்திலே எங்களுக்கெல்லாம் இங்கே வீற்றிருக்கக்கூடிய தெய்வமாக, நடமாடும் தெய்வமாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய எங்களது நாகசித்தர் அப்பா அவர்களின் எங்களுக்காகவே அவர் இந்த மண்ணில் அவதரித்த நாள் தான் இந்த நாள். அந்த நாளை நாங்கள் ஆன்மீக திருவிழாக கொண்டாட இந்த நேரத்திலே இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழக அளவில் ஒரு 12 மாவட்டங்களில் இங்கே வருகை புரிந்துள்ளார்கள். இந்த நாளானது ஆன்மீக திருவிழாவாக வருடந்தோறும் நாங்கள் கொண்டாடுவோம் என்பதை கூறிக்கொண்டு, ஒட்டுமொத்த ஆன்மீக அன்னதான குழுவின் சார்பாகவும் பக்தர்களின் சார்பாகவும் எங்கள் நாகசித்தர் அப்பா அவர்கள் 100 ஆண்டுகளை தாண்டி எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக, அவர் ஆன்மீக வழிகாட்டியாகவும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் எங்களுக்கு கிடைத்த தேட கிடைக்காத ஒரு திரவியமாகவும் பொக்கிஷமாகவும் நாங்கள் அவரை வணங்குகின்றோம். அவர் மூலமாக நாங்கள் வாழ்வில் எண்ணற்ற வெளிச்சத்தை பெற்றிருக்கின்றோம். துன்பத்தோடும் துயரத்தோடும் கரைகளோடும் வந்த நாங்கள் இன்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடும் குடும்ப ஒற்றுமையோடும் செல்வ மதிப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு எங்கள் நாகசித்தர் அப்பா தான் எங்களுக்கு இந்த புண்ணியமான வாழ்க்கையை வழிவகுத்து கொடுத்தார் என்பதை கூறிக்கொண்டு அவர்களை நாங்கள் மனமாற வணங்கி அவர்களுக்கு நாங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இது அடுத்த ஆண்டு ஆன்மீக திருநாளாக நாங்கள் அனைவரும் கூடி ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம் என்பதை கூறிக்கொண்டு, வாழ்க வாழ்க பல்லாண்டு நாகசித்தர் அப்பா அவர்கள்.